வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு படம் ஒரு த்ரில்லர் மூவியா கேலஃப் லாண்ட்ரியோட நடிப்புல ரிலீஸ் ஆன டாக் மேன் அப்படிங்கிற ஒரு படம் 2023 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு லூசி அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவி. அந்த படத்தோட டைரக்டர் தான். அந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ரத்தத்தோட ஒரு பொம்பளை கெட்டப்ல வந்து போலீஸ்ட சிக்கிறாரு. அவரை பிடிச்சி லாக்அப்ல வச்சு அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம கேலஃப் லாண்ட்ரி வந்து அவரோட சைல்ட்ஹுட் லைஃப்ல இருந்து அந்த டாக் மேன் அப்படின்ற பேர் வந்து அவருக்கு ஏன் வந்துச்சு அப்படின்றத பத்தி அவர் விலாவரியா விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் படத்தோட கதை. ஓவரால் அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜோக்கர் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜோக்கர் படமும் அப்படிதான். ஜோக்கரை பிடிச்சி வச்சிருவாங்க. ஸோ ரீசெண்டான ஜோக்கர். ஸோ அதில் வந்து அவர் வந்து எப்படி ஜோக்கராக மாறினாரு அப்படின்றதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லுவார். ஸோ அதுதான் இங்கே டாக் மேனும். ஸோ ஒரு டாகை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், கொலைக்குள் பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதை நம்ம விளக்குறதை பொறுத்து அப்படின்றத இந்த படம் வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவர் வந்து எப்படி அந்த ரத்த வெள்ளத்துல வந்து போலீஸ்ல சிக்கினாரு அப்படின்றதான் அந்த கதை. இப்போ இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் டெஃபினட்டா நம்ம ஹீரோ ஹாலப் லாண்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எக்ஸ்மேன்லாம் வந்திருப்பாரு. அவரு கால் விளங்காத ஒரு ஹீரோ. அவர் டாகை வச்சு என்ன பண்றாரு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ரியல் டாக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 30 டாக்ஸ் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டாகும் ஒவ்வொரு பிரீட்ல இருக்கும். ஒரு டாகும் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கும். ஸோ நம்மள மாதிரி ஒரு டாக் லவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது ஒரு பர்ஃபெக்டான படமா இருக்கும். அண்ட் இது ஒரு டாக்கை பேஸ் பண்ண படம் கிடையாது. டாக்கை வச்சு எப்படி வந்து ட்ரெயின் பண்றாரு நம்ம ஹீரோ அப்படின்றத அந்த படம். ஸோ அதுக்காக எப்படியெல்லாம் டாகை வந்து ட்ரெயின் பண்றாரு அவரோட, அதனால அவர் அந்த டாகுக்கு இறக்கப்பட்டதால அவரோட காலை இழக்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு கதையும் இமோஷனலா வந்து கன்வே பண்ணி போலீஸ்ட சொல்லும் போது டெஃபினட்டா நமக்கு அந்த எமோஷனல் வந்து ரொம்ப அழகா நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. அந்த பாட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து செம்மையா நடிச்சிருப்பாரு ஹீரோ. எக்ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு ஜேசுவோட சிலுவைக்கு நேரம் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மல்லாக்க விழுந்தோடனே டக்குன்னு அந்த 40 நாய்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி விழுந்திருப்பாரோ அதே மாதிரியே பக்கத்திலேயே விழுந்திருக்கும். அதோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். அவர் இருந்தா அந்த டாக் என்ன பண்ணணும், தான் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே அந்த டாகுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவனை வந்து மிரட்டணும், ஹீரோவுக்கு கால் முடியாது. பட் அதை ஒரு டாகிட்ட போனை கொடுத்து வச்சிருப்பாரு. இன்னொரு டாக் வந்து அவரோட நட்ஸுக்கு கீழே நிற்கும். ஏதாவது அசந்தாருன்னா புடிக்கிட்டு போயிடும் கொத்தோட. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியல் டாக்ஸை வச்சு அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே. ஹீரோ அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மூவிஸ்ல இருந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டாக்ஸோட ஆக்டிவிட்டிஸ், அது எப்படிலாம் கொள்ளையடிக்குது, எப்படி வந்து ஒரு வைர நெக்லஸை திருடிட்டு வருது அப்படின்ற பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுவே எனக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் படம் பார்க்கும்போது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒரு சின்னதா கூட ஒரு எந்த விதமான ஒரு செக்ஷுவல் அண்ட் அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி மூவிஸ் அண்ட் ஒரு டாக் லவரான மூவி அப்படின்னா. ஸோ ஒரு டாக் நம்ம வழக்கு என்ன சொன்னாலும் அதை செய்யும். அதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு இந்த படத்தின் மூலமா நமக்கு நிரூபிச்சு இருப்பாங்க. அண்ட் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஃபைனலா எல்லாருக்கும் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன குழப்பம் பாருங்க, ஹீரோ இறந்து போயிட்டாரா இல்லை உயிரோடு இருக்காரான்னு அந்த குழப்பம் எனக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு உங்க கருத்தையும் நீங்க மறக்காம சொல்லுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.